வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. அமைச்சரவை வெளியாயிருக்கு. யார் யாருக்கு என்னென்ன அமைச்சர் பொறுப்புங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகமான துறைகளை வச்சிருக்கிறாங்க. கடந்த முறை காவல்துறை, ஒரு மாதிரி இப்போ சில பாதுகாப்பு போன்ற சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த முறை இவர் நிறைய இளைஞர், முதியோர், குழந்தை அப்படின்னு நிறையா சேர்த்து வச்சிருக்கிறாரு. பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் அவங்க கொண்டு வர போகிறாங்க. முதலமைச்சரே அதிக பொறுப்புகளை எடுத்துக்கொண்டது பின்னணி என்னன்னு தெரியல. நிறையா விஷயங்கள் நல்லது செய்யலாம். ஓகே. அதற்கு பிறகு ஒரு வாழ்த்து சொல்லணும். ராஜ்மோகன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்காங்க. ஒரு ஆதி திராவிடர் துறை அமைச்சர் தான் தருவாங்கங்கிற மாதிரி உத்தேச பட்டியலாம் வெளியிடும் போது அவர் பேர் அடிபட்டது. இந்த நிலையில் இல்லை, நாங்கள் பட்டியல் சமூகத்தினருக்கு கல்வித்துறை தருகிறோம் என்கிற அடிப்பில் அவங்க தந்திருக்காங்க. உண்மையில் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முதன்முறையாக ஒரு தலித்துக்கு வேறொரு துறையை தாவேக்கா தந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. கோவி செழியன் அவர்கள் திமுக இதில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவே அவர்கள் இருந்திருக்கிறாங்க. பருதி இளமருதி செய்தித்துறை அமைச்சராகவே இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பலர் இருந்திருக்காங்க. 1989 அமைச்சரவையிலேயே பட்டியல் சமூகத்தினர் நல்ல பொறுப்பெல்லாம் வகித்திருக்காங்க. 71 கலைஞர் அவர்கள் ஆட்சியிலேயே இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு கல்வித்துறையை ஒரு ஆதி திராவிடர் கொடுத்திருப்பது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் நாங்கள் தான் அதை புதுசாக செஞ்சிருப்போம் என்று சொல்வதுங்கிறது உண்மை கிடையாது. மதிவாணன்லேருந்து பல பேர் இருக்கிறாங்க. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரை தவிர்த்து பல பொறுப்புகளை வகித்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அதனால் இதை ஒரு புதிய விஷயமா சொல்வது ஏற்புடையதல்ல. இருப்பினும் இப்போ நம்ம வாழ்த்தணும். ராஜ்மோகன் அவர்களுக்கு ஜீவா டுடே சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ஆதி திராவிடர் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். நான் ஏன் இந்த வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன்னா, முதலில் வெங்கட்ரமணன்கிற அவர் தான், அதாவது ஆன்டி பிராமின் எரா முடிஞ்சிச்சு, இனிமே பார்ப்பன எதிர்ப்பே பேசக்கூடாது என்று சொன்ன வெங்கட்ரமணன், பக்கா RSS ஐடியாலஜி, ஆன்டி பெரியார், பெரியாரியத்தை அழிக்கணும்னு சபதம் எடுக்கின்ற மைண்ட் செட் உள்ள ஒருவர் அந்த கல்வித்துறைக்கு வரப்போகிறார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. நான் தொடர்ச்சியாக அதை கண்டித்து இது என்ன ஆபத்து இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதாவது RSS உருவாக்கப்பட்ட போது 1925 அவங்களுடைய பஞ்சாப் தாட் இதெல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கல்வியை காவிமயமாக்குவோம், இராணுவத்தை தேசியமயமாக்குவோம், இதுதான் RSSனுடைய இலக்கு. இப்போ அவங்க நூற்றாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் RSS ஐடியாலஜி கொண்ட வெங்கட்ரமணனையே, மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரையே நீங்கள் கல்வித்துறைக்கு அமைச்சராக ஆக்கினால் என்னென்ன ஆபத்துகள் வரும், பிஜேபிக்கு ரொம்ப வாசல் திறந்து விட்ட மாதிரி ஆயிருமே அப்படின்னு பதறிக்கிட்டு நம்மலாம் வீடியோ போட்டேன். நான் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை ஒரு வகையில் பாராட்டணும். ஒரு எதிர்ப்பு வருது, தமிழ்நாடே எதிர்க்குது, தமிழ்நாட்டின் மரபணுக்கு இது எதிரான செயல் அப்படின்னு சொன்னால் உடனே அதை திருத்திக்கிறார். திருத்துறாரா, திருத்தப்படுகிறாரா, சொல்லுகிறாரா, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடரை நியமித்த உடனே, தமிழ்நாடே எதிர்த்த உடனே மாற்றிக்கிட்டார். மறுபரிசீலனை செய்கிறேன்னு அங்கேயே சொல்லிட்டார். ஐம் ரீதிங்கிங் சொல்லி உடனே தூக்கிட்டார். அதுக்கப்புறம் ஜோசியர் அங்கே போயிட்டு நானும் விஜய் அப்படி இப்படின்னு அவர் என்னென்னமோ பேட்டி கொடுத்தாலுமே, அரசு ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரியான நிலை, ஒரு ஜோதிடருக்கு அரசு பதவியாங்கிற கேள்வியை தமிழ்நாடு கேட்டவுடன், பெரியார் மண் கேட்டவுடன் பதறி போய் அவரை பதவியிலிருந்து தூக்கியவர் முதலமைச்சர் விஜய். ஸோ எதிர்ப்புகள் வர வர அதுக்கு இவர் அதுக்கு செவி சாய்க்கிறார். கண்டுக்காம இல்லை, செவி சாய்க்கிறார். அது காரணம் அவருக்கு மேஜிக் நம்பர், மெஜாரிட்டியில் பிரச்சனை, அந்த இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகளாம் இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு 1000 விஷயங்கள் சொன்னாலும் நம்மை போன்று விமர்சனம் பண்ணுபவர்கள், ஊடகவியலாளர் கருத்தை அவர் கேட்கிறார். அவர் டைரக்டா கேட்கிறார் இல்லையோ, அவர்கிட்ட அந்த கவனம் போகுது, இது இப்படி சொல்லுவாங்கன்னு. அதனாலேயே அவர் ஜோதிடரை தூக்கியிருக்காரு. வெங்கட்ரமணனை போட்டால் RSS ஐடியாலஜிங்கிற மாதிரி ஆயிரும், நம்ம பெரியாரை கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அப்போ RSS காரங்களை அமைச்சராக போடுறது தான் தாவேக்காவான்னு கேள்வி கேட்குறாங்கன்னோட வெங்கட்ரமணனை போடாமல் ராஜ்மோகனை போட்டிருக்காரு. ராஜ்மோகன் தனி பெரியாரியர் என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். அந்த பெரியார் திடல் வரும்போது நல்ல உணர்ச்சி பூர்வமாக முழக்கமிட்டது ராஜ்மோகன் தான். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ராஜ்மோகனை ஏன் முதலமைச்சர் ஆக்கக்கூடாது, ஏன்னா தலித்துகளை முன்னிறுத்துறது தான் எங்கள் நோக்கம் அப்படின்னு தாவேக்காவினர் சொல்கிறாங்களே, அப்போ ராஜ்மோகனை ஏன் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது, ஏன் இந்த அழுத்தத்தை பாரஞ்சித் போன்றவர்கள் தரக்கூடாது அப்படின்னா போட்டிருந்தேன். திராவிட கட்சிகள் தலித்துகளுக்கு எதுவும் செய்யலை, விஜய் செய்கிறாருன்னு பாரஞ்சித் பாராட்டியிருந்தாரு. அப்போ அப்படியே என்னென்ன தலித்துகளுக்கு எவ்வளோ முக்கிய பொறுப்பு இருக்குன்னு ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன் ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது, ராஜ்மோகனை ஏன் முதலமைச்சர் ஆக்கக்கூடாதுலாம் நான் கேட்டிருந்தேன். அப்போ ராஜ்மோகன் பெரியார் திடலில் போய் உணர்ச்சி பொங்க அந்த முழக்கமிட்டதையும் நான் பதிவு செஞ்சிருந்தேன். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்ப வெங்கட்ராமன் பெரியார் திடலுக்கு போய் முழக்கமிடலை, அப்படியே நிற்கிறாரு. எல்லாருமே முழக்கமிடுறாங்க, ராஜ்மோகன் எல்லாருமே. ஆனா வெங்கட்ராமனால முழக்கமிட முடியல. அதுதான் RSS, அதுதான் ஆன்டி பெரியார். அந்த பெரியாரியத்தை அழிப்பது தான் வெங்கட்ராமனுடைய நோக்கம். அவர் எப்படி பெரியார் திடலுக்கு முழக்கமிடுவார்?
பெரியார் திடலுக்கு அவர் வந்ததே வேற வழி இல்லாத அழுத்தம். ஆகா, வேற வழி இல்லை, பவர் பாலிடிக்ஸ் ஆட்சிக்கு வந்துட்டோம், விஜய்க்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக நம்ம கருத்தை சொல்ல முடியாது, இது என்னதான் இருந்தாலும் பெரியார் மண், சமூக நீதிமன், நம்மளுடைய இந்து சனாதன தத்துவத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறதுனால பெரியார் திடலுக்கு வந்துட்டாரு. ஆனால் அவரால் முழக்கமிட முடியல. ஆனால் ராஜ்மோகன் முழக்கமிட்டார். பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் பேரை உச்சரிக்க முடியாத ஒருவரை கல்வி அமைச்சரா ஆக்கல. பெரியார் திடலுக்கு வந்து என்னுடைய தலைவர் பெரியார் என்று உணர்ச்சி முழுக்க ஆவேசமாக முழக்கமிட்ட ராஜ்மோகன் கல்வி அமைச்சராயிருக்கிறார். இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி, சமூக நீதி கிடைத்த வெற்றி. தாவைக்காவை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருவதும் அந்த விமர்சனங்களை விஜய் கவனித்து வருகிறார் என்பதற்கும் கிடைத்த வெற்றி. ஸோ நம்ம தொடர்ந்து விமர்சனம் செஞ்சா, குற்றச்சாட்டுகளை எடுத்துரைத்தால், விமர்சனங்களை சொன்னால் அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவரை வந்து செயல்படுத்துறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு வாரத்தில் நான் பார்த்துருக்கேன். அதனால நம்ம தொடர்ச்சியாக அரசின் மீது உள்ள தவறுகள், விமர்சனங்களை நம்ம தொடர்ச்சியாக ஊடகங்கள் சொன்னால் அதை அவர் கேட்கிறாரு. அதனுடைய வெற்றி தான் ராஜ்மோகன் கல்வி அமைச்சராயிருக்காரு, வெங்கட்ராமன் கல்வி அமைச்சர் ஆகலை. தொடர்ந்து வாதங்களை நம்ம பேசுறதுடைய விளைவு அவர் வெளியேற்றப்பட்டிருக்காரு. சரி, ஆனால் இன்னைக்கு சப்ஜெக்ட் அது இல்லை. இன்னொரு ஆபத்தையும் இன்னொரு அணுகுண்டையும் பற்றி நான் பேச போகிறேன். பாஜக இன்னொரு அணுகுண்டை போட்டுருச்சு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் இந்த கல்வியாண்டு, இந்த நடப்பாண்டிலிருந்தே 2026, 2027 3வது மொழியாக இந்திய படிக்கணும், மும்மொழி கொள்கை கட்டாயம் என்று அது திணிச்சிருச்சு. அடுத்த வருஷம் செய்ய போறதா இல்லை, இந்த ஜூன் ஜூலைல இருந்தே, இந்த நடப்பாண்டிலிருந்தே அது வரப்போகுதுங்க. இப்போ 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு போறாங்கன்னா, 9ஆம் வகுப்பு போகின்ற நமது பிள்ளைங்கள் சிபிஎஸ்இல படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மும்மொழி கொள்கையில இந்தி கட்டாயம். இந்த இந்தி வரக்கூடாதுன்னு 67 இருமொழி கொள்கையை அறிஞர் அண்ணா வைத்தாரோ, இன்று ரொம்ப ஓப்பனா இதை கொண்டு வர்றாங்க. இதே கடந்த காலங்களில் திமுக கடுமையாக எதிர்த்தது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக இந்தி வரக்கூடாது, உங்கள் பிஎம்ஸ்டியில் கையெழுத்து போட மாட்டோம், மும்மொழி கிடையவே கிடையாதுங்கிறத கடுமையான எதிர்ப்பில் தெரிவித்தாங்க. அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உட்பட தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. திராவிட கட்சியின் அடிப்படை கொள்கையை வடவரி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, இருமொழி கொள்கைங்கிறது அடிப்படையான கொள்கை. அதிமுகவுக்கும் சேர்த்து தான். ஆனால் அதிமுகவுமே இருமொழி கொள்கை தான் எங்கது அப்படிங்கிறத பாஜகவோட அலையன்ஸ்ல இருந்தாலும் அவங்களுமே அதை அழுத்தி சொன்னாங்க. திமுக ரொம்ப வீரியமாக சமர் புரிந்து போராடியது. ஏன்னா மற்ற பாஜக எதிர்ப்புனா மேற்கு வங்கம், கேரளா எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க. இந்தி எதிர்ப்புங்கிறப்ப தமிழ்நாடு மட்டும்தான் அதை முன்னகர்த்தி செல்லும், அதை முழுமையாக போராடும். அப்படி ஒரு அரசு கடந்த முறை இருந்ததுனால இந்தியை அவங்க விட மாட்டாங்க, எப்படியா இருந்தாலும் போராட்டம் நடத்துவாங்க, நம்ம இது பண்ணோம், நாமளும் எதிர்த்து போராடணும். இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ மும்மொழி கொள்கையை திணிச்சிருக்கு, நீங்கள் பிரதமரெல்லாம் பார்க்க போறீங்க, இந்த திட்டம் எங்களுக்கு கூடாது என்று நீங்கள் அடித்து சொன்னீர்கள் என்றால் உண்மையில் பெரிய மகிழ்ச்சி. இதுதான் தமிழ்நாட்டின் மரபு. நீங்கள் உண்மையிலே நானும் ஒரு திராவிட இயக்க மரபை சேர்ந்தவன்னு சொல்லிக்கிறீங்க, நானும் திராவிட கட்சி தான், திராவிட கொள்கை தான், தந்தை பெரியாரின் கொள்கை தான் என்னுடைய கொள்கை, கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா நீங்க சொல்றீங்கன்னா, அப்படின்னா நீங்க மும்மொழி கொள்கை இந்த கணம் நீங்க அறிக்கை விட்டுருக்கணும். எந்த தைரியத்தில் விடுறாங்க? கடந்த திமுக அரசுல இப்படி பண்ண முடியலையே, தொடர்ச்சியா போராடினாங்களே. இப்ப அவ்வளவு எளிதாக அப்படி ஒரு அறிக்கை விட்டா இந்த கணம் முதலமைச்சர் ஆபீஸ்ல இருந்து அறிக்கை வந்திருக்கணும், முதலமைச்சர் விஜய் அறிக்கை விட்டுருக்கணும், தாவைக்காவிலிருந்து கடுமையான அறிக்கை வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம கல்வி அமைச்சராக பதவி ஏற்றக்கூடிய மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களே, நீங்க பெரியாரிஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க, மற்ற தாவைக்காவை நான் அந்த அடையாளம் கொடுக்கல, உங்களுக்கு நான் பெரியாரிஸ்ட்னு நான் நினைக்கிறேன். பெரியார் திடல் வந்து முழக்க முறையும் உங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் உங்களை சந்தித்ததில்லை, திடல்ல எங்கேயும் உங்களை பார்த்ததில்லை, சரி ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு பெரியாரியர் என்று நீங்கள் சொல்வதை நான் வரவேற்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க கல்வி மறுக்கப்பட்டதனுடைய வழி உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க பெரியாரிஸ்ட், பெரியாரைய படிச்சிருக்கீங்க. அப்ப பெரியாரை படித்த உங்களுக்கு கல்விக்கான அரசியல் தான் நம்ம அரசியல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்காக போராடுவதுதான் தந்தை பெரியாரின் அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப வெங்கட்ராமனை நீக்கிட்டு அந்த இடத்துல ராஜ்மோகனை போட்டிருக்காங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. ஆனா ராஜ்மோகன் என்ன செய்ய போகிறார்? பிரதமரை சந்திக்க போகிற விஜய் என்ன செய்ய போகிறார்? இந்திய ஓப்பனா திணிக்கின்ற தமிழ்நாட்டில் தாங்க பாஜகவால இந்த டெல்லியால இந்தியை திணிக்க முடியல, சமஸ்கிருதத்தை திணிக்க முடியல, புதிய கல்விக் கொள்கையை திணிக்க முடியல, நீட்டை எதிர்த்து போராட்டம், இது எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் பண்றாங்க. பிற பாஜக ஆளாத மாநிலங்களில் கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா அங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க, நீட்டை ஏத்துக்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறாங்க. இந்தி எதிர்ப்புனா என்னன்னு தெரியல, வட இந்தியர்களா அடிப்பாங்க மகாராஷ்டிரால. ஆனா இந்தியை எதிர்க்கணும்னு தோணாது. தன்னுடைய மராத்தி சினிமாவையே தொலைச்சிட்டாங்க. பெங்கால் சினிமாவும் கொஞ்சம்
கொஞ்சம் நஞ்சம் இருக்கு, ரொம்ப போகல. பெங்கால இலக்கியம் அவ்வளவு இலக்கியம். இப்படி ஒவ்வொரு தாய்மொழி, அந்தந்த தாய்மொழியில் உள்ள இலக்கியங்களையும் சினிமாக்களையும் இந்த இந்தி தின்னுருச்சு, இந்தி கொண்டுருச்சு. ஏன் பீகார இந்தி ஏரியாங்கிறோம், ஆக்சுவலி அது போஜ்புரி. அந்த போஜ்புரியை தின்னுட்டு தான் இந்தி வந்திருக்கு. இப்படி இந்தி பல மாநிலங்களினுடைய தாய் மொழியை அளித்திருக்கிறது. அவங்களுடைய இலக்கிய மரபுகளை, அவங்களுடைய பழமையை, அவங்களுடைய பண்பாட்டை, அவங்களுடைய கலை இலக்கிய வடிவம், சினிமான்னு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. மும்பையில் உள்ளவன் எல்லாம் இந்தி சினிமா தான் பார்க்குறான். மராத்திய சினிமானுங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு. மராத்திய இலக்கியம், படைப்பு, எழுத்துக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கு, இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கியம், தமிழ் சினிமா பாடல்கள், தமிழ் சினிமாவுக்கான மார்க்கெட் இதெல்லாம் இருக்குன்னா இந்தியா அன்னைக்கு எதிர்த்து போராடியதன் விளைவு. இல்லைன்னா இங்கேயும் 160 விழுக்காடு தேட்டரில் ஹிந்தி படம் தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அன்னைக்கு வீரியமாக எதிர்த்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழ் சினிமாக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. இல்லைன்னா காலியாயிருக்கும். மராத்தி சினிமா அப்படிதான் போச்சு. அங்கே சிவசேனா போன்றவர்கள் முஸ்லீம் வெறுப்பையும் வடவர் மீதான வெறுப்பையும் காமிச்சாங்களே ஒழிய, ஐடியாலஜிக்கலா இந்தி எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்புன்னு தந்தை பெரியார் மாதிரி, அண்ணா மாதிரி அவங்க பேசல. அதனுடைய விளைவு தான் அங்கே இப்ப வந்துட்டு பார்த்துடுறான், என் மொழி போச்சு, என் இலக்கியம் போச்சுன்னு. நாம நம்ம மொழியையும் இலக்கியத்தையும் நமது படைப்பையும் கலைநயத்தையும் இப்ப வரையும் பாதுகாத்து வச்சிருக்கோம். எங்க சிலப்பதிகாரம் இருந்த இடத்துல இந்தி தேவையில்லை. இப்ப இந்த பாரம்பரியத்தில கை வைக்க பாஜக துடிக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் ஆரிய எதிர்ப்பு, ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, இவ்வளவும் பேசிய பாரம்பரியமுடைய திராவிட கட்சிகள் இங்கு மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி உட்பட இவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் பல நேரங்களில் டெல்லிக்கு அனுசரித்து போகக்கூடிய நிலையில் இவங்க இருந்தாலும் கூட அடிப்படையான இந்திய எதிர்ப்பில் அவர்கள் சமரசம் செய்ததல்ல. மும்மொழி கொள்கையில் சமரசம் செய்யவில்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீடில் சமரசம் செய்யவில்லை. அவங்க 2 கட்சியில் மீது நீங்க 1008 விமர்சனம் வைக்கலாம். பவர் பாலிடிக்ஸ்ல டெல்லிட்ட இருந்தாங்க, பாஜக கூட்டணி வைக்கலையா, இருந்தாலும் இந்த அடிப்படையான விஷயத்தில் அவங்கள சமரசம் செய்யவில்லை. ஏன்னா அதுதான் திராவிட அடிமானம், அதுதான் தமிழ்நாட்டு அரசியலினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். அதனால அதை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளை தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்களும் அந்த திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக இருந்து இந்த இந்துத்துவ, இந்தி எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பை செய்ய போறீங்களா, இல்லை நாங்கள் மாற்றத்திற்கான கட்சி என்று சொல்லி இந்துத்துவத்தையும் இந்தியையும் உள்ளே அனுமதிக்க போறீங்களாங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் முதலமைச்சர் முன்பு இருக்கிறது, தமிழக அரசின் மீது இருக்கிறது. கல்வி அமைச்சரா வெங்கட்ரமணனுக்கு பதிலாக நீங்க ராஜ்மோகனை போட்டது மகிழ்ச்சி. அந்த மாற்றம் வீரியமான மாற்றமா, செயல்படத்தக்க மாற்றமா அப்படிங்கிறது முக்கியம். எல்முருகனை நாங்க மத்திய மந்திரி ஆக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு அதனால் தலித் மக்களுக்கோ அருந்ததியர்களுக்கோ எந்த பலனும் இல்லாம ஆக்குவது அல்ல. எல்முருகனை வச்சுட்டே தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்கிறதுக்கு, கொங்கு நாடுங்கிற கோரிக்கை வைப்பதற்கு அல்ல, ஒரு தலித்தை பொம்மையாக வைப்பதல்ல. ராம்நாத் கோவிந்தையும் முர்முவையும் பொம்மை போன்று குடியரசுத் தலைவர்களாக வைத்துக்கொண்டு பழங்குடியினருக்கும் தலித்துகளுக்கும் அதிகாரம் கொடுத்து விட்டோம் என்பதுக்காக அல்ல. அப்படி பார்த்தா பாஜக நிறைய தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுத்துருச்சு. மாஞ்சின் ஒருவர் பீகார்ல கொடுத்துச்சு, புரியுதுங்களா? ஆனால் ஒரு தலித்தை கொடுத்துருக்கோம்னா என்ன பொறுப்புல கொடுத்துருக்கீங்க, என்ன அதிகாரத்துல கொடுத்துருக்கீங்க? அந்த தலித் மக்களுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மாநில சுயாட்சிக்கு காப்பாற்றுகின்ற இடத்தில் அந்த தலித் சகோதரர் இருக்கிறாரா, அந்த அமைச்சர் இருந்தா அது வீரியமான பதவி. பருதி இளம்வழுதின்னு ஒருத்தர் இருந்தாரு, திமுகவின் முகமாக கர்ஜித்தார். 91 to 96 ஒரே சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்து மதிமுக பிளவுபட்டு கட்சியில ஒரே சட்டமன்றத்தில் ஒரே ஒரு துவார் தான் சிங்க மாதிரி இருந்து கர்ஜித்தாரியா பருதி அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சாதியே பலருக்கு தெரியாது. பருதி அவ்வளவு வீரியமாக இருந்தார். அவர் செய்தித்துறை அமைச்சராகவும் இருந்தார். திமுகவின் அடையாளம் அவர், எழும்பூர் தொகுதியின் அடையாளம் அவர், பருதி இளம்வழுதி. ஸோ ஒரு தலித்த ஒரு கட்சியில ஆளுமையாக்குவது என்பது இப்படித்தான். ஆராசா இந்திய அளவில் திமுகவின் முகம், ஏன் தமிழ்நாட்டின் முகம் ஆராசா. அவரை தலித்துனா எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இந்த ஆளு பெரியாரிஸ்ட், ஐயோ அந்த ஆளு அம்பேத்கரிஸ்ட், அந்த ஆளுக்கு வழக்கு சட்ட ரீதியான அறிவு நிறைய, அவரே வாதாடி ஜெயிப்பார், இப்படின்ல எதிரிகள் பதறாங்க ஆராசாவை பார்த்து. ஒரு கொள்கையின் அடையாளமாக, திராவிட இயக்கத்தின் அடையாளமாக அவர் இருக்கிறார். அவர் பிறப்பை வைத்து யாரும் அவரை ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட முகங்களை பட்டியல் சமூகத்திலிருந்து தலித் மக்களிடமிருந்து திராவிட இயக்கம் உருவாக்குச்சு. சத்தியவாணி முத்து திமுக இருந்தாங்க, அதிமுக மத்திய அரசுல அமைச்சரா இருந்தாங்க. இந்த மாதிரியான ஆளுமையா இருந்தாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியில ஆயக்குடி பொன்னம்மா தொடர்ச்சியா அந்த தொகுதியில வெற்றி பெற்று வந்த மிகப்பெரிய ஆளுமை. இப்படியான ஆட்களை உருவாக்குவதுதான் நாங்க தலித்துகளை அடையாளப்படுத்துகிறோம், கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னா அது ஒரு மரியாதை. எல்முருகன் போன்றவர்கள், ராம்நாத் கோவிந்த் போன்றவர்கள், முர்மு போன்றவர்களை உருவாக்கிட்டு
நாங்களும் தலித்துகளுக்கு அங்கீகாரம் தந்தோம்னா அதனால என்ன? மாஞ்சியை முதலமைச்சராக்கி என்ன ஆச்சு? பீகார்ல மாட்டிறைச்சி சாப்பிட்ட தலித்துகளை தோலை உரிக்க தானே செஞ்சாங்க. ஸோ இப்போ நீங்க கல்வி அமைச்சரா ஒரு பெரியாரிஸ்ட போட்டிருக்கோம், ராஜ்மோகனை போட்டிருக்கோம் நீங்க சொல்வது மகிழ்ச்சி. ஆனால் பெரியாரிய சிந்தனையுடன் செயல்படுவாரா? பெரியாரிய கருத்துக்களுடன் அவர் வீரியமாக செயல்படுவாரா? இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து குரல் கொடுப்பாரா? எதிர்த்து இறங்கி பார்த்துக்கோன்னு பேட்டி கொடுப்பாரா? அப்படி கொடுத்தால் மகிழ்ச்சி, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. எனக்கு என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்களுடைய கல்வி நல்லா இருக்கணும். அதனால் ராஜ்மோகன் அவர்களே, மாண்புமிகு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, நீங்க வந்திருக்கீங்க, முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க. உங்களை வழிநடத்திய, உங்களை ஆளாக்கிய இந்த பெரியாரிய தத்துவம், பெரியாரிய கோட்பாடு, நீங்க இந்த பெரியாரியத்தை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கீங்க. திராவிட கட்சிகள் ஆட்சியில் இல்லாத இந்த நிலையில் திராவிடத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கீங்க. ஏன்னா உங்க கட்சி தலைவர் நானும் திராவிட இயக்கம் தான் சொல்றாரு, திராவிட தன்மையில் தான் செயல்படுவேங்கிறார். அப்ப அது உண்மையா? வெங்கட்ராமன்கள் இங்க ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க, ராஜ்மோகன்கள் தான் நாங்கள் தீர்மானிப்போம் அப்படிங்கிற அந்த உண்மையான பெரியாரிஸ்டா நீங்க செயல்படுவீங்களா? அதற்கான நேரம் இது. தயவு செய்து தமிழ்நாட்டை காப்பாத்துங்க, தமிழர்களை காப்பாத்துங்க, ஆரிய சிந்தனையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டு கல்வி முறையை காப்பாத்துங்க. இந்தியை எதிர்த்து, மும்மொழி கொள்கையை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை, அறிக்கையை நீங்க விட்டீங்கன்னா திமுகவும் இடதுசாரிகளும் உங்களுடன் இருப்பார்கள், விடுதலை சிறுத்தைகளும் உங்களுடன் இருப்பார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி ஒரு ஊடகவியலாளரா என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். அழுத்தமான கோரிக்கை. இதை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செயல்படுத்துவாருன்னு நம்புறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மக்களும் இந்த மும்மொழி கொள்கையின் ஆபத்து குறித்து மக்களிடம் பரப்புங்க. இது அரசியலா பார்க்க வேணாம். நான் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இதை செய்யணும் அப்படின்னு நான் முழுமையா எதிர்பார்க்கிறேன். நீங்களும் உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மக்களிடமும் இந்த வீடியோவில் பேசின விஷயங்களை பரப்புங்க. மும்மொழி கொள்கைனா என்ன, இந்திய ஆதரவுனா, இந்திய எதிர்ப்புனா என்னங்கிறத பரப்புங்க. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.